ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது தாய் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ட்ராமா தமிழில் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ரெண்டு அக்கா தங்கச்சிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சூப்பரான ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான். ஆக்சுவலி இது சூப்பரானன்னு சொல்கிறத விட ரொம்ப கொடூரமானதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவப்பட்ட அக்கா, ஆனால் ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா பாருங்களேன், செம்ம டெரர் பீஸு, வில்லியே இந்த ட்ராமாவில் அவ தான். ரொம்ப வந்துட்டு கேவலமான ஒரு பொண்ணுனா அவ தான். இந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களுக்குள்ள ட்ரையாங்கல் லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினோட வாழ்க்கையை பறிக்கிறதுக்காக ஹீரோயினோட தங்கச்சியை என்னென்னலாம் கோல்மால் பண்றான்றதான் இந்த டிராமாவுடைய கதையே. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே கல்யாணமா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமா ஆமா, எபிசோட் ஸ்டார்டிங்லேயே கல்யாணம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த கல்யாணத்துக்காகலாம் கேக்லாம் வெட்டுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கேக் வெட்டுறப்ப கரெக்டாக வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ஹுட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை நோக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்டல் எடுத்து கரெக்டாக சுட வர, ஆனால் ஹீரோ என்ன பண்ணா டக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதுல நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா அடியும் பட்டுடுது, ஆனா குண்டடியும் சேர்ந்து பட்டுடுது. இப்ப ஹீரோயின் அங்க ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்க ஒரு பொண்ணு பொழந்துகிட்டு ஹீரோயின் மாதிரியே வெளியே வரா. இது யாருன்னா ஹீரோயினோட தங்கச்சி. அச்சோ போச்சு, என்னக்கா உனக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ செம்மையா அழுதுட்டு இருக்க. ஹீரோவுமே என்னது இது, நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்க. அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் தூக்கத்துல இருந்து ஏதோ ஒரு கனவு கண்டு எந்திரிக்கிறாங்க போல இருக்கு. அவங்க ஆண்டி என்னமா ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆண்டின்னு சொல்லிட்டு நார்மலா கிளம்புறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்டேஷன் ஷாப் வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அப்பாவியான பொண்ணு கூட. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிஇஓ, ஒரு பெரிய கம்பெனியோடைய எல்லா ஜாமால வர மாதிரி ஹீரோ ரொம்ப பெரிய பணக்கார, ஹாட்டான பையன், ஹேண்ட்ஸமான பையன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம ஹீரோவை பற்றியும். இதே மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா கம்பெனி தான் வச்சிருக்கான். அதாவது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வச்சிருக்கான். இதுதான் ஹீரோவுடைய அங்கிள். ஸோ பின்னாடி வருது அங்கிளுடைய செக்ரட்டரிக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோ என்ன பண்ணாலும் அதில் ஒரு நொட்டை சொல்ற ஆள் தான் இந்த செக்ரட்டரி பையன். இப்போ ஹீரோ என்ன பண்ணா, இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போற அங்கிள்னு சொல்ல அங்கிளுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேற லெவல்ல பண்றப்பா, என்னப்பா ப்ராஜெக்ட்னு கேட்க ஹீரோ என்ன சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு இப்ப பிரபலம் ஆயிட்டு இருக்க வந்துட்டு ஒரு ஸ்டாரோடைய போட்டோ காமிக்கிறாங்க. அந்த ஸ்டார் வந்துட்டு ஹீரோயின் மாதிரியே இருக்காங்கன்னு தான் நினைக்கிறீங்க, ஆனா அது ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினோட தங்கச்சி. அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு டூயங். நம்ம டூயங்கன்னே கூப்பிட்டுக்கலாம். டூயங் வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்டாரா இருக்கா இல்லையா, இவளை வந்துட்டு இப்ப நம்ம மூவில நடிக்க வைக்கலாம்னு சொல்ல, ஆனா எப்பயும் போல அந்த செக்ரட்டரி ஹீரோ கிட்ட வேணான்னு சொல்றா. ஆனா ஹீரோவுடைய அங்கிள் ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுப்பான்னு சொல்ல அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களுடைய பிளான்டேஷன் ஷாப்ல உட்காந்துக்கிட்டு அவங்க தங்கச்சி வாங்கின அவார்ட் ஃபங்க்ஷனை நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய தங்கச்சி நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கா. அதாவது அந்த டூயிங் பொண்ணு அவன் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கா. ஹீரோயின் என்னமோ தனக்கு தான் அந்த அவார்டே கிடைச்ச மாதிரி அவங்களுடைய ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டு இதுதான் என்னுடைய அவார்டுன்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டுக்கு முத்தம்லாம் கொடுக்க, ஆனா அது கள்ளி செடி போல இருக்கு, அதுல இருக்க முள்ளு நம்ம ஹீரோயின் மேலே பட்டுது. இப்ப ஹீரோயின் கூட ஒரு ஹெல்பர் பையன் இருக்கா. அந்த பையன் உன் தங்கச்சி தானே அவார்டு வாங்கினா, நீ என்னமோ பெருசா நீயே அவார்டு வாங்கின மாதிரி இவ்வளோ பீத்திட்டு இருக்க. உன்னோட ஆன்டி மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உங்க ஆன்டிக்கு தான் உன்னுடைய தங்கச்சியை பிடிக்காதுல, ஒழுங்கா வீடியோ ஆஃப் பண்ணுன்னு சொல்ல கரெக்டா ஆன்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட என்னது இந்த மாதிரி ரெண்டு பேருமே அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க, வெளியே கஸ்டமர் வெயிட் பண்றாங்கல்ல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட ஹீரோயின் போறப்ப மாஸ்க மாட்டிட்டு போறாங்க. ஏன்னா இது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தங்கச்சி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் அவங்க தங்கச்சியும் ட்வின்ஸ் இல்லையா, ஹீரோயின் முகத்தை காமிச்சா அவங்க தங்கச்சிக்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அடையாளத்தை நம்ம ஹீரோயினோட தங்கச்சி மாத்தி வச்சிருக்கா. இப்ப ஹீரோயினோட தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. அவ வேற லெவல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய மேனேஜர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் வேற லெவல்ல பண்றேன்னு சொல்லிட்டு செம்மையா கிளாப்லாம் தட்ட, உண்மையாவே அவ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல அந்த டைரக்டர் கிட்ட ஒரு பொண்ணு வந்து அதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு சைட் ஆக்டர்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து சார் இந்த மாதிரி சாரி சார் ஷூவை மாத்தி கொடுத்துட்டாங்க நம்மளுடைய எம்ப்ளாயின்னு சொல்ல, உடனே வந்துட்டு அந்த தங்கச்சி ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட போய் மேடம் சாரி மேடம், இந்த ஒரு சீனுக்கு இந்த ஷூ கிடையாது, நீங்க மறுபடியும் இந்த சீனை நடிக்கணும்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினோட தங்கச்சிக்கு வருது பாருங்க கோவம். அவ என்ன பண்ணா அந்த ஷூவை கழட்டி அந்த எம்ப்ளாயோட தலையிலே அந்த ஷூவை போட்டு நங்கு அடிச்சிட்டு இருக்கா. பாத்துக்கோங்களேன் எப்படிப்பட்ட ஒரு திமிரு ஈவல்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் நான் சொன்னேன் இவளை ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டு. இப்போ உடனே இவளுடைய மேனேஜர் என்ன சொல்றா, நீ இவ்வளவு தூரத்துக்கு கோவப்படாத, ஏன்னா இங்க இருக்கவங்கள யாராவது ஒருத்தவங்க வீடியோ ஏதாவது எடுத்து நெட்ல போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இப்பதான் வேற உனக்கு அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு, இப்பதான் பெரிய பெரிய மூவிலாம் உனக்கு சான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு, அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாத ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட சொல்ல அப்படியே டைரக்டர் கிட்டையும் போயிட்டு நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்ல டைரக்டரும் சரின்னு சொல்லிட்டாங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கிளம்ப. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட ஹீரோடைய அங்கிள் வந்து இங்க பாருப்பா, நீ மத்தவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்காத, நீ வந்துட்டு அந்த மூவி ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறியா அந்த பொண்ணை வச்சு, சரிப்பா நீ பண்ணுப்பா, உன் கூட நான் துணையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவங்க அங்கிள் துணையா இருக்க. இப்ப ஹீரோயினோட தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. இவ ஷூட்டிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரா இல்லையா, அப்ப என்ன பண்றா, இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெழுகுவத்தி எல்லாம் ஏத்திட்டு இருக்கா. ஆக்சுவலி அது ஃபிராக்
ஃப்ராக்ரன்ஸ் மெழுகுவத்தி. அந்த மெழுகுவத்தி ஏத்துனா அதுல இருந்து வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெழுகுவத்தி தான். அதை ஏத்துனோடனே அதுல இருந்து வர வாசனையால ஹீரோயினோட தங்கச்சிக்கு வாமிட்டா வருது. ஹீரோயினோட தங்கச்சி என்னடா இது வாமிட் வருது, ஒரு வேலை அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடன் இவளுடைய ரூமுக்கு என்னமோ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. அங்க சீன் அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. சோ ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட பிளான்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஹீரோயின் எப்ப பாரு அவங்களுடைய பிளான்ட்டை கீழே போட்டு உடைச்சிட்டு கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப கூட ஒரு பிளான்ட்டை உடைச்சிட்டு கையில கீரல் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நீ வளர்க்குற பொருள்னாலே உனக்கு பிரச்சனையாவது, உன்னோட தங்கச்சி மாதிரி உன்னுடைய அலையாளத்தையே அவ மாத்தி வச்சிட்டா. சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அவ வந்துட்டு நல்ல பெரிய ஆளா மாறிட்டா. ஆனா நீ வந்துட்டு வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காக உன்னை அவ மாஸ்க் போட்டே மறைச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரிதான் இந்த பிளான்ட்டோ, நீ தான் இந்த பிளான்ட்டை வளர்த்துட்டு இருக்கா, ஆனா இதுவே உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது பாருன்னு சொல்ல ஹீரோயின் ஆண்டி சம்பளம் ஆண்டின்னு சொல்ல, சம்பளத்தை வாங்கி என்னடி பண்ண போற, உன் தங்கச்சி தானே கொடுக்க போற, உன் தங்கச்சி அங்க காரு பங்களா நல்லபடியா இருக்கா, நீ என்னன்னா சம்பளத்தை வாங்கி உன் தங்கச்சி கொடுத்துட்டு இருக்கா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டடின்னு சொல்லிட்டு ஆண்டி நம்ம ஹீரோயினை திட்ட. ஹீரோயின் அதை கூட பெருசா காதுல வாங்காம பரவாயில்ல சம்பளத்தை கொடுங்க ஆண்டின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சியை காமிக்கிறாங்க. இவ வந்துட்டு ரூம்குள்ள குடுகுடுன்னு ஓடினா இல்லையா, எதுக்கான பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் எடுக்கிறதுக்காக தான். என்னன்னா இவ பிரெக்னென்ட்டா இருக்கா போல இருக்கு. அவ்வளவுதான், இவளுக்கு அப்படியே பேரெதிர்ச்சி வந்த மாதிரி ஆயிடுது. சோ இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் சீன் ஒண்ணு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவ அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வாங்கியிருப்பாளே, அந்த அவார்டை வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு பையன் வரா. இவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட தங்கச்சி பின்னாடியே சுத்திட்டு இருக்கவன். இவன் படு கேவலமானவன் போல இருக்கு. ஹீரோயினோட தங்கச்சி அதுக்கு மேல கேவலமானவ. என்னன்னா இவளுக்கு மூவில வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கா போல இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த பையன் என்கிட்டயும் கொஞ்சம் அந்த மாதிரி இருறேன், கொஞ்சம் அப்படி இப்படி தப்பா அப்படின்னு சொல்ல, இவ வந்துட்டு என்னால முடியாது, எனக்கு அவங்க வந்துட்டு மூவி கொடுக்குறாங்க அதனால நான் அப்படி இருந்தேன்னு சொல்ல. ஆனா இவ பேசுறது எல்லாத்தையுமே இந்த ஐடல் பையன் ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐடல், இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒழுங்கா வந்துட்டு நீ இப்ப என் கூட இருக்க, அப்படி இல்லைன்னா இதை மட்டும் நான் மீடியாக்காரங்க கிட்ட கொடுத்தா அவனோட லைஃபே போயிடும் சொல்ல, ஹீரோயினோட தங்கச்சி கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு என்னுடைய ரெப்புடேஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணா அந்த பையன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி தப்பா நான் இருக்கா கூடவே சேர்த்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் என்ன பண்ணா அவ டெலீட் பண்ணி விட்டறா. இவ திமிரு பிடிச்சவன் மட்டும் தான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு கேவலமானவளா இருப்பான்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. அப்படி இந்த சீன் பிளாஷ்பேக்ல முடியுது. இப்ப அவனுடைய குழந்தைய தான் இவன் வயித்துல வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா போல இருக்கு. இப்ப அவனுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா இவன் என்னன்னா இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதான் அந்த ஐடல் பையன், இவன் ரொம்ப பெரிய சிங்கர் போல இருக்கு. இவனுக்குன்னு ஃபேன் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவன் என்ன பண்ணா இவனுடைய ஆடிஷன்ல வந்து ஆடிஷன்ல இல்ல இவனுடைய வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் கேர்ள்ஸ்லாம் நல்லா பாட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவன் நல்லா இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபேன் கேர்ள்ல இருந்தே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணா இவன் காருக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா. அந்த நேரத்துல பார்த்து ஹீரோயினோட தங்கச்சி கால் பண்ணி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே அவ்வளவுதான். இப்ப அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டுட்டு இம்மா தாய் நான் அப்புறமா வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கொஞ்சம் காசு எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணுடைய முகத்துல அவன் அங்க இருந்து கிளம்ப. இந்த பொண்ணு ஐயோ வட போச்சியா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடல் பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கதவு ஏதோ திறக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் இல்லமா இன்னைக்கு சம்பள நாள் இல்ல, அதான் நான் உனக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னே சரி ஓகே வச்சுட்டு போன்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஹீரோயின் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அவங்க தங்கச்சி கிட்ட கொடுக்கலான்னு வரக்குள்ள ஹீரோயினோட தங்கச்சி பிடிச்சி தள்ளி விட்டாரா. ஒழுங்கா இங்க வந்து எட்ட போன்னு சொல்றா. ஆக்சுவலி அந்த சாப்பாடுடைய வாசனை மூந்தோடனே உனக்கு வாமிட் வருது போல இருக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயினும் அங்க வந்து கிளம்புறாங்க. ஆனா போறப்ப ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினுமே திரும்பி போயிட்டு என்னப்பா நீ நானும் ஒன்னா சாப்பிடலாமான்னு கேட்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நான் தான் உனக்கு சொல்லியிருக்கனா இல்லையா வெளியே போகணும்னா மூஞ்சில மாஸ்க மாட்டணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உன்னால என்னோட ரெப்புடேஷன் கெட்டு போகணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப பாசமா நடந்துக்கிறா. ஆனா ஹீரோயினோட தங்கச்சி அப்படி கிடையாது. ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அங்க வந்து சோகமா போவ. இப்ப அந்த ஐடல் பையன் வரத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப அந்த ஐடல் பையன் என்ன பண்ணா ஹீரோயினோட தங்கச்சி ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கா. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க என்னடா இது, சரி ஓகே நம்மளுடைய வேலை இது கிடையாது, நம்ம கிளம்புவோம் இங்க இருந்து சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் அங்க இருந்து கிளம்ப. இப்ப அந்த ஐடல் பையன் வந்து இவ செக் பண்ண அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையாவே இது என்னுடைய குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சிட்ட கேட்க, அவளுக்கு வருது பாருங்க கோவம். பலார்னு அந்த ஐடல் பையனை மூஞ்சி மேலே ஒண்ணு வச்சு உன்னுடைய குழந்தை தாண்டான்னு சொல்ல, சரிவா அப்ப நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் கலைச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஐடல் பையன் சொல்ல. ஆனா ஹீரோயினோட தங்கச்சி இல்ல நான் வரமாட்டேன், வரக்குள்ள யாராவது பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல, இல்லீகலான ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு சொல்ல, இல்ல இல்ல இப்ப நான் ரொம்ப பெரிய ஸ்டார் ஆயிட்டேன், இப்ப வெளியே போனாலே பிரச்சனை ஆயிடும், என்னால வர முடியாதுன்னு சொல்ல, இப்ப நீ என் கூட வரியா இல்லையான்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி வரமாட்டேன்னு சொல்ல, இவன் என்ன பண்ணா திடீர்னு ஹீரோயினோட தங்கச்சி வயிற்றுலே டமால் டமால்னு ஒரு 3 தடவை சம்மடி அடிக்கிறான் பாருங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவளால தாங்கவே முடியல. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போடான்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. இங்க பாரு குழந்தை கலைஞ்சிச்சா இல்லையான்னு இப்ப கூட அவன் அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினோட தங்கச்சி அங்க வழியில வந்து ரூம்குள்ள அழுதுட்டு இருக்கா அவளோட வீட்டுல. ஆனா அந்த ஐடல் பையன் என்ன பண்றா அங்க இருந்து வெளியே வந்துறா. இவளுக்கு இதெல்லாம் தேவைதான். அப்ப வந்து
பாத்தீங்கன்னா இவ மயங்கே விழுந்துடா அந்த வழியில. கரெக்டா இவளுடைய மேனேஜரும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. மேனேஜர் வந்து ஐயோ என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறா. இவ ஹாஸ்பிட்டலுக்கே போக கூடாதுன்னு நினைச்சா, ஆனா கண்முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ்வளவுதான். இப்ப அவ மேனேஜர் பண்ண செமையா திட்ட ஆரம்பிச்சா. அடியே நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்ச, போச்சு இந்த மாதிரி வந்துட்டேனா என்ன ஆச்சு, இப்ப என்ன எல்லாரும் வீடியோ எடுத்திருப்பாங்க போட்டோ எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல, ஆமா ஆமா உனக்கு அபார்ஷன் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, நியூஸ்க்கு எல்லாருக்குமே, இப்ப என்ன பண்றது, உன்னோட ரெப்புடேஷன் எல்லாமே கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு பையன் கூட பேபி ஆகிற வரைக்குமா நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருப்ப, ஏண்டி இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஒரு நினைப்பு வருது, பேசாம இது எல்லாத்தையுமே அப்படியே உல்டா பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இதே நியூஸ் வந்துட்டு நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கா இல்லையா. இந்த நியூஸை ஹீரோடைய அங்கிள் பார்த்துட்டு, என்னப்பா இந்த மாதிரி மூவில நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன், ஆனா அந்த பொண்ணை பத்தி இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா வந்திருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப வந்துட்டு நம்மளுக்கு தானேப்பா லாஸ் ஆகும்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றான், இல்ல கண்டிப்பா அந்த பொண்ணு நடிச்சா ரொம்ப பெரிய நல்லா ஹிட் ஆகும், நான் போயிட்டு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணேன், இந்த விஷயம் உண்மையாவே இருந்தாலும் நான் எப்படியாவது இந்த விஷயத்த மறைச்சி மீடியா கிட்ட இருந்து மறைச்சிடுறேன், ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு சேனல்ல தான் வந்திருக்கு, மற்ற சேனல்ல வர்றதுக்கு முன்னாடி நான் போயிட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணேன்னு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப. அதே நேரத்தில் ஹீரோயின் அவங்க தங்கச்சியோடைய ஹாஸ்பிட்டல பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மோதி கீழே விழுந்துறாங்க. ஹீரோ கையில இருக்க பொக்கே கீழே விழ ஹீரோயின் தான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோடைய கையும் ஹீரோயினோட கையும் டச் ஆகிறப்ப ஹீரோக்கு ஏதோ ஒரு தனியான ஃபீலிங்ஸ் மாதிரி வருது. என்ன ஃபீலிங்னு அது ஹீரோவால தெரிய முடியல. அப்ப ஹீரோயினே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், என்ன ஒரு அழகான கண்கள் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ பிளே பாய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி ஹாஸ்பிட்டல் ரூம்ல என்ன பண்றா, ஏதோ அடிப்பட்ட மாதிரி வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவளுடைய மேனேஜர் வந்து என்னமா பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு கலவரத்துல உனக்கு மேக்கப் முக்கியமான்னு கேட்க ஹீரோயின் கரெக்டா வந்துடுறா. ஹீரோயின் வந்த உடனே அக்கா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்னோட கெரியரே முடிய போகுது, இந்த மாதிரி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் உருகியே ஊத்திடுறாங்க. என்ன பண்ணணும் சொல்லு, நான் உனக்கா என்ன வேணாலும் பண்ணுவேன், தயவு செஞ்சு அழுவாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் மாஸ்க கழட்டுன்னு சொல்ல, அப்ப அந்த மேனேஜர் பொண்ணு நின்றுட்டு இருக்காளேன்னு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல அவ என்னுடைய மேனேஜர் தான் நீ கழட்டுன்னு சொல்ல ஹீரோயின் மாஸ்க கழட்டுறாங்க பாருங்க. இப்ப அந்த மேனேஜருக்கு இப்பதான் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா, அப்ப இந்த பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடுமேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்ல அங்க சீன் கட் பண்ணி அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வரதுக்கு முன்னாடி அங்க ஏகப்பட்ட மீடியாக்காரங்க வந்துட்டாங்க. ஹீரோ அச்சோ நம்ம லேட்டா வந்துட்டோமே, இவ்வளவு மீடியாக்காரங்க வந்துட்டாங்க, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த நேரத்துல ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, அவ போட்டிருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸை ஹீரோயினுக்கு மாட்டி விட்டுட்டு இவ வெளியே வந்துட்டு வேற ஒரு ட்ரெஸ்ல வெளியே வரா. இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பொண்ணு கேட்க, நமக்குமே தெரிஞ்சிச்சு அந்த மேனேஜர் இனிமே பைத்தியம் மாதிரி இருக்காப்பல இருக்கு. என்னன்னா இப்ப ஹீரோயின் கிட்ட இவ என்ன சொல்றானா, அக்கா என்னோட ரெப்புடேஷன்லாம் கெட்டு போயிடும், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா, ஏதோ சின்னஞ்சிறு வயசு நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தயவு செஞ்சு நீ தான் என்ன காப்பாற்றணும், அதனால இப்ப நீ தான் வந்துட்டு அபார்ஷன் பண்ண மாதிரி இப்ப நீ வெளியே எல்லார்கிட்டயும் சொல்லணும் ப்ளீஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோயினை மாட்டி விடுறா. ஹீரோயினுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் தன்னுடைய தங்கச்சிக்காக ஹீரோயின் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரின்ட்டு வெளியே வர இப்ப மீடியாக்காரங்களாம் நம்ம ஹீரோயினை நோக்கி ஓடி வர, ஹீரோயின் தான் ஒரு அப்பாவி இல்ல, ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, கை கால்லாம் நடுங்குது. இப்ப ஹீரோயின் நான் ஒன்னும் டூயிங் கிடையாது, நான் ஒன்னும் அந்த ஆக்டர் கிடையாதுன்னு சொல்ல, அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் பதற ஆரம்பிக்கிறாங்க. போச்சு நம்ம பிளான் எல்லாம் கெட்டு போகுதுன்னு அந்த மேனேஜர் சொல்ல உடனே ஹீரோயினோட தங்கச்சி வெளியே வந்து, நான் தான் ஆக்சுவலி டூயிங், இது என்னுடைய அக்கா, இவளுக்கு தான் அபார்ஷன் ஆயிருக்கு, நானும் இவளும் ட்வின்ஸ், என்ன மாதிரி இருக்கனால நீங்க எல்லாரும் நான் சொல்லிட்டு நினைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவ அப்படியே மீடியாக்காரங்க கிட்ட அப்படியே பிளேட்டையே மாத்தி போட இதெல்லாம் ஹீரோவும் தான் கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஆனா என்னன்னு சொல்லி சொல்ல வரல. ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டா வருது. மீடியாக்காரங்களா ஓ அப்படியா சரி இந்த அபார்ஷனுக்கு யாரு காரணம்னு சொல்ல உடனே இவ என்ன பண்ணா, அந்த டூயிங் பொண்ணு அந்த ஐடல் பையனுடைய பேரை சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு அடியே என்னடி அபார்ஷன் சொன்னா இப்ப வேற ஏதோ பேரை சொல்றேன்னு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த ஐடல் பையனுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். இவன் அந்த நியூஸை பார்த்துட்டு அடி பாவி இவ இந்த மாதிரி என்ன மாட்டி விட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு இந்த ஐடல் பையன் என்ன பண்றான், அவனுடைய செக்ரட்டரி கூட்டு தான் வந்திருப்பான், அவனோட செக்ரட்டரி கூட இருந்து அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு எங்க அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரியணும்னா அந்த ஐடல் பையன் கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அனுப்பிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட போய் சாரி சொல்லிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுக்கா ப்ளீஸ்கா இந்த மாதிரி சொல்லிட்டு அவ அழுது செம்மையா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. இது நமக்கே நல்லா தெரியுது. ஆனா ஹீரோயின் பாவம் அப்பாவி மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல, இந்த மாதிரி என்னுடைய பேர் கெட்ட பேர் ஆனாலும் பரவாயில்ல, நீ உன்னுடைய வாழ்க்கையில நல்லா இரு, எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சி கிட்ட சொல்ல, ஆனா இவ அழுவுற மாதிரி ஆக்டிங் பண்ணி அழுது ஹீரோயினை கட்டி பிடிச்சி சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்றான், டூயிங்க பாக்கிறதுக்காக
வரா. ஸோ நான் தான் டூயிங்கோட மேனேஜர், சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கேட்க உடனே ஹீரோ என்ன சொல்லலாம், அடுத்த படத்துக்கு அவங்க எங்களுடைய அதாவது எங்க கம்பெனில தான் நாங்க புக் பண்ண போறோம், அவங்களுக்காக தான் நான் புக்கே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர. ஆனா இப்ப ஹீரோ என்ன சொல்லலாம், ஆனா வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்காக தான் புக்கே வாங்கிட்டு வந்தேன், ஆனா இப்போ உங்க தங்கச்சிக்கு தானே, அதாவது உங்க அக்காவுக்கு தானே வந்துட்டு அபார்ஷன் இருக்கு, அவங்களுக்கு இந்த புக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த புக்கேவை நம்ம ஹீரோயின் கையில கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோயினோட கை மறுபடியும் டச் ஆக ஹீரோக்கு மறுபடியும் அதே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோயினோட கண்ணை நம்ம ஹீரோ உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். இந்த கண்கள் அதே கண்கள் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனசுல நினைக்க, ஹீரோ கண்டுபிடிச்சானா என்னன்றது தெரியல, அவனுடைய ரியாக்ஷனை வச்சு என்னாலையுமே சொல்ல தெரியல. ஹீரோ என்ன பண்ணா, இப்போ வந்துட்டு டூயிங்கோட மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய நம்பர் தர முடியுமா, இந்த மாதிரி டூயிங் எங்களுடைய அடுத்த படத்தில் நடிக்க போறாங்க, உங்ககிட்ட கதையை பத்தி எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட இருந்து நம்பரை வாங்கிக்க. ஹீரோ கூட இந்த பொண்ணு டூயிங் பொண்ணு கண்டுக்க மாட்டேன்றா. அப்ப ஹீரோ போக்குள்ள நம்ம ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போறான். ஹீரோயின் இவன் ஏன் நம்மள பார்த்து ஸ்மைல் பண்றான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. டூயிங் என்ன பண்றா, அப்படியே அவங்க அக்காவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டு இவ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துற. இப்ப அந்த ஐடல் பையன் என்ன பண்ணா, செம்ம கோவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏண்டி மாட்டி விட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து இவளுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க, உடனே டூயிங் என்ன சொல்றா, இங்க பாரு நான் பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன், ப்ளீஸ் என்ன நம்புன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா அந்த ஐடல் பையன், நீ போய் சொல்லாத, நீ என்ன லவ் எல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை, அப்படி பண்ணினா என்னையேண்டி மாட்டி விட்டுருக்க போல, இப்ப எனக்கு தானே பிரச்சனைன்னு சொல்ல. அட ஒன்ட்ட மீடியாக்காரங்க வந்து கேட்டா எனக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயடா, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பையன் கூட இன்டிமேட் ஆகுறான். அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த நியூஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனதுனால ஹீரோயினோட ஆன்ட்டிக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயினுமே இப்ப கரெக்டா வந்துட்டு கேப் எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு வர, நீ கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பாத்தியா உன்னோட தங்கச்சி என்ன மாதிரி உன்ன நிலைமையில இது வரைக்குமே சின்ன வயசுல இருந்து உன்னுடைய தங்கச்சி உன்னை மூடி வச்சிருந்தா மாஸ்க் போட்டு, நீயுமே உன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு உன்னோட இடத்துல என்ன, ஆனா இப்ப பத்தியா என்ன மாதிரி ஒரு கேவலமான வேலையை அவ பண்ணிட்டு இதை நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா, ஒழுங்கா அந்த மாஸ்க கழிட்டு இதுக்கப்புறமும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் நானே போயிட்டு சொல்லிட போறேன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் அழுகுறாங்க, வேணாம் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, என் தங்கச்சியோட வாழ்க்கையே கெட்டு போயிடு ஆண்டின்னு சொல்ல. உன்னுடைய வாழ்க்கையே இப்ப கெட்டு போச்சேடின்னு சொல்ல. ஹீரோயின், என் தங்கச்சிக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஆண்டி கிட்ட சொல்ல. ஆண்டி அங்க வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அவங்களுமே சேர்ந்து செமையா அழுதுட்டு இருக்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் ஒர்க் பண்றதுக்காக ஒரு கம்பெனிக்கு, ஏதோ ஒரு கம்பெனிக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ஃபெர்டிலைசர் எல்லாம் எடுத்துடா போடா கீழே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹெல்பர் பையனை அனுப்ப, அக்கா அதை போறங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்பர் பையனும் என்ன பண்ணா அந்த இடத்துல இருந்து கிளம்ப. ஹீரோயின் அந்த பிளான்டேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய முகத்தையும் பார்க்கல, முன்னாடியும் பார்க்கல, பின்னாடி பேக் சைடு மட்டும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். இப்ப ஹீரோயின், டேய் வந்துட்டியா, இந்த மாதிரி வந்துட்டு தண்ணி குடு, இந்த மாதிரி பிளான்டேஷனுக்கு தண்ணி போடுன்னு சொல்ல. உடனே ஹீரோ பக்கத்துல தண்ணி எடுத்துட்டு வரான். ஆனா நம்ம ஹீரோயின் திரும்பி கையை வைக்கிறாங்க பாருங்க. ஹீரோவுடைய அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பார்ட்லயே நம்ம ஹீரோயின் கையை வச்சிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ, மேடம் தண்ணி இங்க இருக்கு, தயவு செஞ்சு அதை விடுறீங்களான்னு சொல்ல. ஹீரோயின், ஐயோ இவனா அப்படின்னு திரும்ப. ஹீரோ உடனே சிஸ்டர் பரவாயில்ல விடுங்க, ஆமா நீங்க டூயிங்கோட சிஸ்டர் தானேன்னு சொல்ல. ஹீரோயின், நான் மாஸ்க் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல. ஹீரோ, இங்க பாருங்க நீங்க மாஸ்க் போட்டிருக்கனால எதுவுமே எனக்கு கேட்கல, கொஞ்சம் மாஸ்க் அவுக்குறீங்களான்னு சொல்ல. ஹீரோயினுமே மாஸ்க் அவுக்குறாங்க. ஹீரோ, இப்பதானே நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, எதுக்கான இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. ஹீரோயின், இதை நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. இப்பவும் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்மைல கொடுத்துட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினா, எதுக்குடா இவன் இந்த மாதிரி பாக்குறான், ஹாஸ்பிட்டல்லயும் இந்த மாதிரி பார்த்தான், இப்பயும் இந்த மாதிரி பாக்குறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரியா பார்க்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட சிஸ்டர் டூயிங் என்ன பண்றா, அவளுடைய ஒர்க்கை பார்க்கறதுக்காக, அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷூட்டிங்காக எங்கேயோ கிளம்ப அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு மங்கிக்குள்ளா போட்ட ஒரு ஆள் என்ன பண்ணா, அவளுடைய சாவி எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு அவளுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு அவளுடைய திங்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் சுக்கு நூறா போட்டு உடைச்சிட்டு இருக்கான். செம்ம உடன்னு உடைச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணால இவனுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோன்னு தெரியல. ஆனா அவதான் திரும்ப பிடிச்சோலாச்சே, ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பா. இந்த மங்கிக்குள்ள காரணம் என்ன பண்ணா, அந்த பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கா. இது தெரியாம இவ ஷூட்டிங்க்கு போயிருக்கா இல்லையா, ஷூட்டிங் கேன்சல் ஆகி இவளுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒண்ணு நடக்குது. என்னன்னா, இப்ப சில மீடியாக்காரங்க நம்பிட்டாங்க அது நம்ம ஹீரோயினோட அக்கா தான், அவங்க தான் அபார்ஷன் பண்ண வந்தாங்கன்னு. ஆனா சில பேர் நம்பல. இதுக்காக இவளுக்கு ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த ஒரு மீட்டிங்க ஹீரோவும் ஹீரோடைய அங்கிளும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க, ஒரு வேலைக்காக வந்துட்டு அது நீங்களா இருந்தா என்ன பண்றது, உண்மையை சொல்லுங்க, அது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, இதை பத்தி நான் பேச விரும்பல, ஏன்னா பாவம் என்னுடைய அக்காவே இப்பதான் வந்துட்டு ஒருத்தவனால ஏமாட்டப்பட்டு அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. மேல நான் இதை சொன்னா நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், பாவம் என்னுடைய அக்கா இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, இவ பண்ண தப்ப எல்லாத்தையுமே ஹீரோயின் மேல போட்டது இல்லாம செம்மையா உட்காந்து அழுது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோடைய
அங்கிளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த பொண்ணு அந்த தப்பு பண்ணாலோ இல்லையோ, அபார்ஷன் பண்ணாலோ இல்லையோ, இவளையே வந்துட்டு அந்த படத்துல நடிக்க வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு உண்மையாவே அபார்ஷன் பண்ணிருப்பாளா இல்ல உண்மையாவே இவளுடைய அக்கா பண்ணிருப்பாளான்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே ஒரு டவுட் வந்துடுது. இப்ப என்ன பண்றா, ஹீரோனோட தங்கச்சி அவளோட வீட்டுக்கு வர அவளுடைய திங்ஸ் எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கதை பார்த்து இவ செம்மையா ஷாக் ஆயிரா. அப்ப வீட்டுக்குள்ள யாராவது இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு தில்ல பாத்தீங்களா, நம்மளா இருந்தா போலீஸ்க்கு தான் கால் பண்ணுவோம். ஆனா இவ என்ன பண்றா, சப்பெல்லாம் கழட்டிக்கிட்டு இவளுக்கு கொடை வந்துட்டு ஒரு ஆயுதம் போல இருக்கு, கொடை கையில எடுத்துக்கிட்டு உள்ள யாராவது இருக்குங்களான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டே வர, அப்ப இவளுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல பேசுறவங்க என்ன சொல்றாங்க, நான் உன்னை எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நீ பண்றது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், பிளஸ் நீ வந்துட்டு போலீஸ்க்கு போனா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா அந்த பேசுறது யாருன்னு தெரியல. இவ இதை கேட்டவுடனே செம்மையா ஷாக் ஆயிட்டு காலை கட் பண்ணிட்டு கீழே இருக்க ஒரு கண்ணாடி துண்டுல இவளுடைய காலை வச்சுதா, அது காலையும் கிழிச்சிடுது. இதோட இந்த பார்ட்டுமே முடியுது. எப்படி இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு செம்ம சுவாரஸ்யமா இருக்குல்ல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தங்கச்சிக்கு நம்ம ஹீரோயின் பாவம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட லைஃபையே பறிக்க போது ஹீரோயினோட தங்கச்சி தான் சொல்லிட்டு இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. பாவம் இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.